இந்திய கார்ப்பரேட் உலகில் இப்போது மிகப்பெரிய புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக டாடா குழுமத்தின் தலைவராக இருந்து நிறுவனத்தை 13 லட்சம் கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டும் பிரம்மாண்ட உயரத்திற்கு கொண்டு சென்ற என் சந்திரசேகரன் டாடா சன்ஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அவர் ஏன் இந்த முடிவை எடுத்தார்? இதற்கு பின்னால் டாடா ட்ரஸ்ட் மற்றும் டாடா சன்ஸ் போர்டு உறுப்பினர்களுக்கு இடையே என்ன நடந்தது? அடுத்த தலைவர் யார் என்பது குறித்த முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 2026 சர் டோராப்ஜி டாடா ட்ரஸ்ட் அண்ட் சர் ரத்தன் டாடா ட்ரஸ்ட் ஆகிய டாடா ட்ரஸ்ட் சந்திரசேகரனுக்கு மேலும் 5 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு வழங்க ஒருமனதாக பரிந்துரை செய்தது. ஆனால் பிப்ரவரி 24 அன்று நடந்த டாடா சன்ஸ் இயக்குனர் குழு கூட்டத்தில் ஒரு போர்டு உறுப்பினர் மட்டும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அனைவரின் ஏகோபித்த ஆதரவு இல்லாததால் சந்திரசேகரன் அந்த முடிவை ஒத்திவைத்தார். 6 மாதங்கள் கழிந்தும் அந்த பிரச்சனையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. ஏர் இந்தியா, செமிகண்டக்டர், EV பேட்டரி என பல பில்லியன் டாலர் மதிப்பிலான மிகப்பெரிய திட்டங்கள் டாடா குழுமத்தில் போய்கொண்டிருக்கும் போது தலைமை பொறுப்பில் தெளிவில்லாமல் இருப்பது நிறுவனத்திற்கு நல்லதல்ல என்பதால் தானாகவே விலக முன்வந்தார் சந்திரசேகரன். ரத்தன் டாடாவின் மறைவுக்கு பிறகு டாடா ட்ரஸ்டின் தலைவராக நோயல் டாடா பொறுப்பேற்றார். இதற்கு பிறகு நோயல் டாடாவுக்கும் சந்திரசேகரனுக்கும் இடையே சில முக்கியமான கருத்து வேறுபாடுகள் எழுந்ததாக கூறப்படுகிறது. சந்திரசேகரன் தலைமையில் எடுக்கப்பட்ட ஏர் இந்தியா மீதான முதலீடுகள், டாடா நியூ போன்ற டிஜிட்டல் திட்டங்கள் மற்றும் புதிய பிசினஸ்களின் செயல்பாடுகள், லாபத்தன்மை குறித்து நோயல் டாடா சில கேள்விகளையும் கவலைகளையும் எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாடா குழுமத்தின் பாரம்பரியம் மற்றும் ட்ரஸ்டின் ஆதிக்கம் மீண்டும் பலம் பெற வேண்டும் என்ற எண்ணமும் இதன் பின்னணியில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. டாடா சன்ஸ் சட்ட விதிகளின்படி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க 5 பேர் கொண்ட தேர்வு குழு அமைக்கப்படுகிறது. இதில் டாடா ட்ரஸ்ட் சார்பாக 3 பிரதிநிதிகளும் டாடா சன்ஸ் போர்டு மற்றும் வெளிநபர் ஒருவர் என இடம்பெறுவார்கள். அடுத்த தலைவருக்கான ரேஸில் நடராஜன் கணபதி, TCS, டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் போன்றவற்றின் முக்கிய தலைவர்கள், டாடா நிறுவனங்களின் உட்புற அமைப்பை புரிந்து கொண்ட மூத்த நிர்வாகிகள் பரிசீலிக்கப்படலாம். அதேபோல டாடா குழுமத்தில் குடும்ப உறுப்பினராக இல்லாத சந்திரசேகரன் தலைவராக இருந்தார். மீண்டும் டாடா குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே வர வேண்டும் என கருதினால் நோயல் டாடாவின் குழந்தைகளான நவில் டாடா, மாயா டாடா, லியா டாடா ஆகியோர் எதிர்கால தலைவர்களாக உருவாக்கப்படலாம். ஆனால் உடனடி தலைவராக ஒரு மூத்த அதிகாரி நியமிக்கப்படவே அதிக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. ரத்தன் டாடா காலத்தில் சைரஸ் மிஸ்ட்ரி கொண்டு வரப்பட்டது போல கார்ப்பரேட் துறையில் சர்வதேச அளவில் முத்திரை பதித்த ஒரு தொழில்முறை நிபுணரை தேர்வுக்குழு நியமிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் தொழில்துறை வரலாற்றில் டாடா குழுமம் எப்போதும் நிலைத்தன்மைக்கும் அறநெறி சார்ந்த தலைமைக்கும் பெயர் பெற்றது. என் சந்திரசேகரனின் இந்த 10 ஆண்டு காலகட்டம் டாடா குழுமத்தை நவீன AI, செமிகண்டக்டர் மற்றும் ஏவியேஷன் துறைகளுக்குள் வெற்றிகரமாக கால்பதிக்க வைத்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த திடீர் தலைமை மாற்றமும் டாடா ட்ரஸ்ட், டாடா சன்ஸ் இடையிலான அதிகார சமநிலையும் டாடா குழுமத்தின் எதிர்கால முதலீடுகளை பாதிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான்